ஆனால் உயிரினங்களுக்கான அரசியலை மட்டுமல்ல, உயிரற்றவர்களுக்கான அரசியலையும் பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தண்ணீர் மாநாடும் மலைகளின் மாநாடும் அதை தொடர்ந்து இன்றைக்கு கடல் அம்மா மாநாட்டையும் நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக கடல் அம்மா மாநாடு? கடலுக்கு என்ன பிரச்சனை? அக்கா எழிலரசி அவர்கள் சொன்னது போல் கடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. நமக்கு தான் பிரச்சனை. கடலின் தாக்கத்திலிருந்து, கடலின் சீற்றத்திலிருந்து நம்மை பல நூறாண்டு காலமாக பாதுகாத்து வந்த அரணாக இருந்த கடற்கரைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. பழவேற்காடு தொடங்கி நீரோடி வரைக்கும் கடலோர கிராமங்களில் நாம் பயணப்பட்டோம் என்றால் தெரியும், நம்முடைய அரணாக இருக்கக்கூடிய கடற்கரைகளை காணல, கரையை காணலைங்க. வடிவேல் சொல்வது போல கிணத்தை காணல என்று வடிவேல் சொல்வார் இல்லையா, அதே போன்று கடற்கரைகளை காணல. முடித்து விட்டார்கள் கடற்கரைகளை. என்ன செய்தீர்கள் கடற்கரைகளை? நாங்க கடற்கரைகளில் மணல் எடுக்கிறோம், அந்த மணலில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கிறோம் என்று சொல்லி, கனிமங்களை பிரித்தெடுப்பதன் மூலமாக கடற்கரைகளை அழித்தது மட்டுமல்லாமல் அந்த கதிரியக்கத்தின் மூலமாக புற்றுநோய்களை பரப்பி விட்டார்கள். அன்பு மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். கடந்த 2015ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திருவிதாங்கோடு பகுதியில் புற்றுநோய் கண்டறியும் முகாம் ஒன்று நடைபெற்றது. அந்த முகாமில் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவர் மதிப்பிற்குரிய ஐயா அஜய்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அவர் ஒரு சில செய்திகளை பேசுகிறார். கடந்த 15 ஆண்டு காலமாக எங்களிடம் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. குறிப்பாக கடலோர பகுதியின் மக்களுக்கு அதிக அளவிலே புற்றுநோயினுடைய தாக்குதல் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் சூழலியல் காரணம்தான். அது மட்டுமல்லாமல் இந்த கதிர்வீச்சு புற்றுநோயை பரப்பி மக்களை கொல்வதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. உடனடியாக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இந்த மக்களை புற்றுநோயின் பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார், எச்சரித்தார். உடனடியாக ஒரு குழுவையும் மாவட்ட ஆட்சியர் நியமிக்கிறார். நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்று சொல்லி ஆய்வுகளை எல்லாம் நடத்துகிறார். என்ன ஆனது? அந்த குழு என்ன ஆனது? மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அதிக அளவில் இன்றைக்கு புற்றுநோயால் பாதிப்புக்கு ஆளாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அரசு.